இன்றுடன் என் கடமை தீர்ந்து விட்டது பிரபு. கந்தர்வ கன்னிகளும் நமது குழந்தைக்கு ஈடாக மாட்டார்கள். சரி, நீர் போகலாம். அப்பா, அவருக்கு தாம்பூலம், தட்சணை, சன்மானம் தர வேண்டாமா? கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து கெட்டு போவதற்கு நான் கூட என்ன கர்ணனா? பேசாமல் போம். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அவர் என் குரு, தர்மம் கேட்கவில்லையே. எல்லாம் எனக்கு ஒன்றுதான். என் காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும். பைத்தியம். மகராஜ், இந்த காதகர்கள் கன்னிகாவின் பெற்றோர்கள் அவளை பலியாக அனுப்ப மறுக்கிறார்கள். என்ன?
தேவியின் திருவுள்ளத்தை திருப்தி செய்ய மறுக்கும் இந்த பாவிகளை தீயில் சுட்டு எரிக்க வேண்டும். வேண்டாம் அப்பா, வேண்டாம். ஆம் பிரபு, பலியை நிறுத்தி விடுங்கள். வீண் பழியும் பாவமும் மிச்சமாகும். பாவம் பழி எனக்கா உபதேசம்? நமக்கும் ஒரு மகள் இருக்காள் பிரபு. ஆம், இருக்கிறாள். நானும் இருக்கிறேன். விலாசினி, எதற்கெடுத்தாலும் குறுக்கிடும் புத்தி உனக்கும் உன் மகளுக்கும் எப்படி வந்தது என்பதே எனக்கு புரியவில்லை. இவளுக்கு கல்வி போதித்த ஆசிரியர் ராமதீட்சதனை இன்று முதல் சிறையில் வையுங்கள். அம்மா, போங்க, என் முன் நிற்காதீர்கள். சன்னியாசிகள் எல்லாம் இன்று எனக்கு சாமரை வீசுகிறார்கள். வேத பாராயணம் செய்யும் ரிஷிகள் இன்று எனக்கு பன்னீர் தெளிக்கிறார்கள், பனிமலர் போவுகிறார்கள். தேவர்கள் என் நாட்டு எல்லையை திரும்பி பார்க்கவும் அஞ்சுகிறார்கள். அப்படி இருக்க எனது கடைசி விரதம் பூர்த்தியாக கன்னிகாவி காளிதேவிக்கு பலியிட மறுக்க உங்களுக்கு என்ன தைரியம்? மகாராஜா, அவள் எங்களது ஒரே குழந்தை. அவளை பறிகொடுக்க நாங்கள் துணிந்தாலும் எங்கள் மனநிலையிலேயே பிரபு. இது அநியாயம். உனக்கு அநியாயம், அதுதான் எனக்கு நியாயம். கல்யாணமே செய்து கொள்வதில்லை என்ற உறுதி கொண்ட வைராக்கிய பிரம்மச்சாரணியான உன் மகளை தவிர வேறு உத்தமமான பலிப்பொருள் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எனக்கோ இதனால் பூலோகத்தில் சிரஞ்சீவி பதவி சித்திக்கும், அவளுக்கோ மோட்சம். கண்டாளன் பாதாளரையும் தள்ளுங்கள். உயிரை கொடுக்க சக்தியற்ற உங்களுக்கு உயிரை எடுக்க என்ன உரிமை இருக்கிறது? பகவதிக்கு பலியிட்டு பாவத்தை சுமக்காதீர்கள். மாதாவின் சன்னதியில் கொலை செய்து கொடும் பாவிகளாகாதீர்கள். பஞ்சம் வந்துடுச்சுங்க, பலி கொடுத்துதான் தீரணும். பஞ்சத்திற்கு பரிகாரம் உயிர் பலியா? இது அறியாமை. நாடி கொடிய விலங்குகள் போல் உயிர்களை கொண்டும்பார், நெஞ்சில் நாணமில்லார் உயர் மனித பிறப்படைந்தும் கருணையில்லார் ஞானமில்லார் நாடி கொடிய விலங்குகள் போல் உயிர்களை கொன்றுள்ளார், நெஞ்சில் நாணமில்லார் உயர் மனித பிறப்படைந்தும் கருணையில்லார் ஞானமில்லார், ஆணவத்தால் அவர் செய்யும் கொடுமையும் உன் சம்மதமோ அறமோ தாயே வீணே உன் பெயர் சொல்லி உயிர் வதைத்தல் விளையாட்டோ விதியோ தேவி, ஆணவத்தால் அவர் செய்யும் கொடுமையும் சம்மதமோ அறமோ தாய வீண உன் பெயர் சொல்லி உயிர் வதைத்தல் விளையாட்டோ விதியோ தேவி. மாடுகளை அவித்து விடுங்கள், மரியாதையாக சொல்லுகிறேன். என்னடா அது புதுசா இருக்கு? கொண்டாயன் முன்னாலே என் தாய்க்கு போடும் பூஜை தடுப்பவன் அவ்வளவு தைரியமா? ஆளை பாடுறா, ஆளை கொக்கராண்டியும் கோடங்கியும் கூத்தாடுறாரு ஐயா. டேய், பூசாரிய பழிச்சு பேசாதே. ஏப்பா நானா? ஏய், வந்து இந்த ஆடு பலியும் மாடு பலியும் பொங்கலும் புளியோதரையும் சாமியாடா கேக்குது? சாமிக்கு சாமிக்கென்று இவன் தானே திங்குறான், இந்த பூமிக்கு பாரமாய் வந்து இங்க பூசை செய்யுறான். அடே, நான் யார் தெரியுமா? அண்ட பூசாரி. அவன் குடலை பிடுங்கி மாலையாக போட்டு விடுவேன். அடே, அவன் போக சொல்லு, போக சொல்லுடா. இன்னுமா நிக்கிறான்? டேய், என்ன நிக்கிறீங்க? வீசிடா கத்தி. என்ன, பகவதிக்கு பலி இல்லையா? ஆம் பிரபு, பலியை தடுத்தது 2 ஆண்டு சிறுவர்கள். வெட்கமா இல்லை இதை என்னிடம் சொல்வதற்கு? உண்மை அதுதான் பிரபு.
பலியிடும் அருவாள் அங்கிருக்கும் எல்லோரையும் பலியிட துரத்தியது. அந்த சிறுவன் மகா சாமர்த்தியசாலியாக தோன்றுகிறான். என் முன் இன்னொருவன் சாமர்த்தியத்தை புகழ்ந்த இவனை கழுவிலேற்றுங்கள். பிரபு பிரபு விடுங்கள் அவனை. இந்த மாதிரி தவறை இன்னொரு முறை செய்யாதே. விழு மகாராஜாவின் காலில். மகாராஜா மகாராஜா உழைத்து போ. மகாராஜா, மற்றொரு விஷயம். சிவன் விஷ்ணு முதலிய தெய்வங்களை ஆதரித்தும் அவன் பிரச்சாரம் செய்து வருகிறானாம். தேவிக்கு அடுத்தபடிதானே இந்த தெய்வங்கள் எல்லாம். ஹரன், ஹரி, அம்பிகை எல்லாம் ஒன்றுதானே அப்பா. சக்தி என்றால் சிவம் ஏது, சிவம் என்றால் சக்தி ஏது? உனக்கு புத்தி ஏது சக்தியை உணர? மாலினி, எத்தனை தடவைகள் இப்படி குறுக்க விழுந்து குளராதே என்று சொல்லியிருக்கிறேன். சரி அப்பா. நாட்டிலே பஞ்சம். மழைக்காக வேண்டி மாகாளிக்கு பலியிட முன்வந்தால் யாரோ ஒரு ஆண்டி சிறுவன் தோன்றி அதிசயம் நடத்தி இருக்கிறான். அதிசயமாய்த்தான் இருக்கிறதப்பா. அவன் ஒருவேளை உங்களை விட சக்தியுடையவனாக இருப்பானோ? சீ, சீ, சீ. பெரிய வீரனான பளிங்கனுக்கு நீ எப்படி மகளாய் பிறந்தாய் என்றே தெரியவில்லை. இது ஒரு அதிசயம் தானப்பா. உன் முட்டாள்தனத்திற்கு ஒரு எல்லையே இல்லை. இல்லை அப்பா, இல்லை. ஆமாம் அப்பா. என்ன இல்லை ஆமாம்? மாலினி, எரியும் நெருப்பில் எண்ணெயை விடாதே. நல்லதப்பா. அன்றுதான் யாரோ ஒரு மாயாவின் அறவலியை தடுத்தான். இன்றோ ஆட்டையும் நாட்டையும் கூட பலியிடுவதை தடுத்திருக்கிறான் இன்னொரு மாயாவி. அவற்றிற்கும் ஜீவன் உண்டல்லவா? அவர் செய்தது எனக்கு நியாயமாக படுகிறதப்பா. மாலினி, பத்ரம், நான் பேசவில்லையப்பா. அதுதான் நீ எனக்கு செய்யும் பெரிய உபகாரம். அந்த பண்டார பயிர்களை எங்கிருந்தாலும் தேடி பிடித்து உயிருடன் கொண்டு வாருங்கள். சித்தம் பிரபு, சித்தம். கூச்சலிடாதீர்கள். நாட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது மகாராஜா. இனியும் எங்களால் தாழ முடியாது. என்ன, எங்கும் தண்ணீரே இல்லையா? நச்சு போய்வை தவிர வேற எங்கும் தண்ணீரே கிடையாது மகாராஜா. பயப்படாதீர்கள் அப்பா. உங்கள் மந்திர சக்தியால் நச்சு பொய்கையை நல்ல தண்ணீர் குளமாக்கினால் பிரஜைகளின் குறை தீர்ந்து போய்விடும் அல்லவா? ஆம், ஆனால் அதில் குடியிருக்கும் பிரம்மராட்சசனுடன் யார் போராடுவது? நீங்கள் யாகங்கள் வளர்த்தி சண்டிக்கு உயிர் பலியிடுங்கள். பஞ்சம் பறந்து போகும். பயம் கொள்ளிப்பதற்கு என் கட்டளைப்படி நடங்கள். ஆனந்தம் பார், ஆனந்தம் பார்.
பிரபா பிரபா பிரபா, ஏண்டி என்னை தனியாக அழைத்தாய்? நீ கனவில் கண்டு ஆனந்தமடைகிறாயே, அந்த சுந்தர புருஷனை பார்க்க வேண்டாமா? அவர் எங்கே அடி இருக்கிறார்? ஐயோ, மயங்கி அப்படியே கீழே விழுந்துடாதீங்க. உங்க மனசு எப்படி இருக்குன்னு சும்மா சொல்லி பார்த்தேன். இவ்வளவு ஆசை இருக்கா? ஆசையா? நானும் உன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் அப்படி சொன்னேன். நீயும் ஏமாந்து விட்டாயே. சரி சரி, வா போகலாம். அவரை பார்க்க வேண்டாமா? போடி, விளையாடுகிறார். நான் விளையாடினா உனக்கு பிடிக்குமா? ஒரு வேடிக்கை காட்டுற பாரு. ஆஹா, என்ன கம்பீரமான தோற்றம்! அழகின் அணையாத ஜோதி, ஆண்மையின் ஆலயம். பிரபா, வா. மாலினி, நீ இந்த தேசத்து ராஜகுமாரி. அவசரப்பட்டு நடந்து கொள்ளக்கூடாது. நிதானம் வேணும். இப்ப என்னடி அப்படி நிதானம் தவறி நடந்து விட்டேன்? உன் ஆசையை நான் தடுக்கவில்லை. பிரபா, எப்படியாவது அவருடன் 2 வார்த்தைகள் பேசினால் போதும். அப்படியானால் நான் சொல்லுகிறபடி கேட்கணும். இதற்காக நீ என்ன சொன்னாலும் கேட்க. ஆமாம் வீரா, இங்குதான் வருகிறார்கள். சத்தம் போடாத, பயந்து ஓடிடுவாங்க. அந்த கம்பெல்லாம் மறைச்சு வை. பொம்பளைங்க வரும்போது என்ன நீ? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. உங்களை பார்த்தால் வேறு தேசத்தவர்கள் மாதிரி தெரிகிறது. கச்சிதமா சொன்னீங்கம்மா. நாங்க இந்த ஊர்ல, நாங்க இந்த சூரதேசம் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். நீங்க? நான் இந்த தேசத்து ராஜகுமாரி. ஐயோ, ராஜகுமாரி, நச்சு பொய்கையை நல்ல தண்ணீராக்கினாரே, அவர் யார் என்று கேளுங்கள். அது இவன் தான், என் சிநேகிதன், உல்லாதமே. ஆனா நானும் அவனை விட பொல்லாதவன் தான். அதை விட அபரிமிதமான வேலையெல்லாம் செய்வேன். அதுக்கு சமயம் வாய்க்கல, அவ்வளவுதான். ஆஹா, இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கிறது. அதுக்கு மாதிரி பூ. ராஜகுமாரி, பூ இது அங்க போட்டுட்டு வந்துட்டீங்க. அதை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்தாங்க. அடா 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 அடா, என் பாக்கியமே பாக்கியம். ஒரு ராசகுமாரி இப்படி என்னோட வந்து தனியா பேசிக்கிட்டு உட்கார்றதா? ஏமா, நான் இப்படி உட்காரலாமோ? சும்மா இப்படி உட்காரு. அடாடாடாடா, என்ன பெருந்தன்மை! நானும் ஒரு ராஜகுமாரனா இருக்க வேண்டியது தான். ஒரு லக்கணம் தவறி போச்சு. எங்க அம்மா சொல்லுவா அடிக்கடி. அது இருக்கட்டும்மா, நீங்க இங்க எங்க வந்திருக்கிறீங்க? நீங்கள் செய்த உபகாரத்திற்கு உங்களுக்கு நன்றி செலுத்தவே வந்திருக்கிறேன். நான் என்ன அப்படி உபகாரம் செய்து விட்டேன்? நீங்கள் செய்த பேருபகாரம் இந்த பொய்கையை புனிதமாக்கினதுதான். மக்கள் பஞ்சத்தினால் பட்ட கஷ்டம் தீர்ந்தது. எல்லாம் ஈசன் செயல். அதெல்லாம் சும்மா முயற்சி மெய்வருந்த கூலி தரும்னு சொல்லிருக்காங்களே, அது பொய்யா? என்னம்மா அது? உங்கள் பெயர்? என் பெயர் குமரன். அவன் என் நண்பன், பெயர் வீரன். உங்க பேரு?
ராஜகுமாரி பேரு மாலினி. பேரு எதா இருந்தாலும் என்ன என்ன சொல்ல தயங்குகிறாய்? நீங்கள் இப்பொழுதே இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறி வேண்டும். உபகாரத்திற்கு பலன் இதுவா? அதை பற்றியெல்லாம் யோசிக்க இப்பொழுது நேரமில்லை. இந்த பிரதேசத்தின் மன்னர் மகா பொல்லாதவர். உங்களை கண்டால் கொன்று விடுவார். அந்த மன்னனின் பெயர் மண்ணாங்கட்டி. கல்லுன்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? அதுவே அங்கிருந்து விழுந்துடுச்சு. பளிங்கன். புறப்பட்டு விட வேண்டியதுதான். ஆனால் பொழுது போய்விட்டதே. நீங்கள் இங்கு தங்குவது உங்கள் உயிருக்கே ஆபத்து. அட திருநானா? ஏமா நெசமாதான் நீங்க பிரியன்னு சொல்றீங்களா? நேரமாகிவிட்டது. ராஜகுமாரி எல்லவானான்? யாமா? கவலைப்படாதே. என்னை பற்றி இவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிறாயே, நீ யார்? நான் தெரியாதா? நல்லா சொன்னீங்களே. மந்திரஜாலம், மகேந்திரஜாலம், இந்திரஜாலம், ஈயாத ஜாலம், இன்னும் என்னென்னமோ ஜாலம் எல்லாம் எனக்கு தெரியும். தெரியாதுன்னு சொல்றீங்களே. நேரமாகிறது, நான் வருகிறேன். மாலினி, சகி செல்வம்மா. சரியம்மா. வீரா, இந்த பளிங்கன் நம்மை தேடித் திரிகிறான் போல இருக்கிறது. இருக்கட்டும், அவனை பார்த்துக் கொள்கிறேன். முதல்ல அவங்கள பாருப்பா. பாரு, அன்னங்கள் மாதிரி நடந்து போகுது. அடா 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 அடா, இங்க பாரு, ரெண்டு பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி லட்சணம் ஜாஸ்தியா இருக்கு. எப்படி? இவளுக்கு அவ லட்சணம், ஒரு வகையில் அவளுக்கும் அவ லட்சணம். பாரு. என்னடா உளறுகிறாய்? பகவதிக்கு பலியிடுவதில்லை, பளிங்கன் பெயரை சொல்வதில்லை, எங்கும் சிவசிவா ஹரிஹரி என்ற சப்தம். குடிமக்களை தலைகளாக மாறிவிட்டார்கள். நீ குடித்திருக்கவில்லையே? இல்லை பிரபு, நான் சொன்னது அவ்வளவும் சத்தியம் சத்தியம். மகாராஜா நச்சு போய் இருந்தது. உங்களால் முடியாத காரியத்தை ஒருவன் செய்திருக்கும் போது சமந்தானே. மாலினி, அதை விட பிரமாதம் நீ இப்படி பேசுவது. அதை அதை அப்படி செய்தது ஆண்டிகள் அல்ல. என்ன? யாரோ இரண்டு வாலிபர்கள். ஒருவன் பெயர் குமரனா, இன்னொருவன் பெயர் கிழவன் தானே? இல்லை, வீரன். வீரன்? நானும் ஒரு வீரன், அவனும் ஒரு வீரன். வேடிக்கையாக இருக்கிறது. அங்கே பார்த்தால் காஷாய வேஷதாரிகள், இங்கே பார்த்தால் இளைஞர்கள். இவர்கள் எல்லாம் எங்கிருந்து படைத்தார்கள்? என் தலை கிருகிறது. பேசாமல் படுத்துக் கொள்ளுங்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள். நான் கூட குமரனை பார்த்தேன் அப்பா. பார்த்தாயா? எங்கே? எப்பொழுது? 2 தினங்களுக்கு முன்னர் நிலாச்சோற்று விளையாட்டுக்கு போயிருந்தோம் அல்லவா? அப்போது அந்த குளத்தண்டி ஒரே கூட்டமா இருந்தது. நான், லீலா, பிரபாவதி, வசந்தா, குமாரி, சுலோச்சனா எல்லாரும் பார்த்தீர்கள்? ஆமாம் அப்பா. அவன் அடையாளம்? நல்ல அழகன் அப்பா. நெற்றியில் விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம், கையில் ஒரு சின்ன தடி. இவன்தான் குமரன். ஆஹா, அவன் மட்டும் இப்போது என் முன் இருந்தால். நீ அவனுடன் பேசினாயா? அவனுடன் எங்களுக்கு என்ன பேச்சு? நாங்கள் அப்போதே திரும்பி விட்டோம். பார்க்கும் பரதேசி பெயர்களை எல்லாம் பிடித்து பாதாள கங்கையில் வீசியீங்கள். அந்த ஆண்டு கருவிகளே தான் இந்த 2 தடியர்கள், அதில் சந்தேகமில்லை. அப்போது பூதத்தால் மாண்டவன். இப்போது விளங்குகிறது. அவன் தப்பித்துக் கொண்டு பூதத்தை சித்திரக்குள்ளன் ஆக்கிவிட்டிருக்கிறான். இன்னொருவன் அவன் தோழன். குமரன் தான் என் எதிரி. எனக்கு எவனாய் வந்திருப்பதாய் நினைத்து தெரியும் கோமாளி. ரதம் ஆயத்தமாகட்டும். இந்த இந்திரஜாலக்காரனை பிடித்து வந்து புறங்காக்கி கூட்டார் வைக்கிறேன். பளிங்கன் பராக்கிரமம் தெரியாத மூடன்.
அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே, அதை கண்டுபிடிச்சுட்டேன். அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும்ப்பா, கொடுத்து வைக்கணும். சும்மா பொறாமப்பட்டு என்ன பிரயோஜனம்? வீரா, என்ன உழவுகிறாய்? கேட்க மாட்டா பின்ன? நீ இந்த தேசத்துக்கு ராஜா ஆக போற இல்ல? ராஜாவா? ராஜகுமாரியே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்ன ஆவே நீ? அந்த அதிர்ஷ்டம் உனக்கல்லவா? உனக்கு அன்னைக்கு இங்க வந்துச்சே ஒரு பொம்பளை ராஜகுமாரின்னு சொல்லிட்டு, அவளை போய் பாக்குறேன். அவ கையில ஒரு ஈட்டியை பிடிச்சுக்கிட்டு அங்க காவல் நிக்குது அரண்மனையில. எனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை பாரு. அன்னைக்கு உன்னோட பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த அம்மாதான் ராஜகுமாரி. நிஜமாகவா? நான் என்னத்துக்கு போய் சொல்ல போறேன்? நானு வர்றாங்களே அந்த அம்மா, தனியாதான் வர்றாங்க. அப்போ பெண்ணே, என்ன? உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. அதை தெரிவிக்கவே நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எங்காவது ஓடி போய்விடுங்கள். எனக்கு ஆபத்து? என்ன அது? மகாராஜா பளிங்கரே உங்களை தேடி பிடித்து வர தீர்மானித்து விட்டார். அது உனக்கு எப்படி தெரியும்? என் காதார கேட்ட பின்பே இங்கு ஓடி வந்தேன். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கு வந்து விடுவார். இவ்வளவு பளிங்கனை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் நீ யார்? நான் ஒரு ராஜகுமாரி. இவ்வூர் ராஜகுமாரியா? ஆம், இந்த அபாகியவதி மகாராஜா பளிங்கனின் மகள். நீ பளிங்கனின் மகள்? என்னால் நம்ப முடியவில்லையே. எதிரில் இருக்கும் போது நம்பத்தானே வேண்டும். ஒரு தந்தையின் விருப்பத்திற்கும் முயற்சிக்கும் குறுக்கே நிற்கும் ஒரு மகளை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். உன் தந்தை? என் தந்தை முதலில் பிரம்ம பக்தராயிருந்தார். இப்போது சக்தி உபாசகராயிருக்கிறார். இரக்கம் என்பதையே அறியாதவர். அவருடைய மகளாய் பிறந்தது என் தவறில்லை. உன் பேச்சில் ஏதும் சூதில்லையே. சுவாமி, என்னை நிச்சயமாய் நம்புங்கள். என் தந்தையின் வாழ்க்கை முறைகள் என்னை பைத்தியம் பிடிக்க செய்துவிடும் போல் இருக்கிறது. உங்களை பற்றி முதலாக கேட்டபோதே என் உள்ளம் தங்களை நாட ஆரம்பித்து விட்டது. அன்று தங்களை தரிசித்த பின் அந்த நாட்டம் இன்னும் பலமாக வேரூன்றிவிட்டது. அதனால்தான் உங்களிடம் வலிய வந்து பேசுகிறேன், எச்சரிக்கிறேன். விசித்திரமா இருக்கிறது. இதில் என்ன விசித்திரம் சுவாமி? தாயோ பலகீனமானவள், தகப்பனோ கண்ணெஞ்சன். இந்நிலையில் என் ஹிருதயத்துக்கு சாந்தி அளிக்க என் கணவன் ஒருவனால் தான் முடியும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். அக்கணவன் தங்களைப் போல் நற்குண நற்செய்கைகள் உள்ள உத்தமனாக இருந்தால் அதுதான் என் பாக்கியம். சுவாமி, நேரமாகிறது. என் தந்தை வந்தாலும் வந்து விடுவார். நான் வருகிறேன். வீரா, எங்க போயிருந்தாய்? போவனா? எல்லாம் இங்கதான் ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் கேட்டுட்டாருனாப்பா. அது இருக்கட்டும், உனக்கு அதிர்ஷ்டமும் வருது, அதோட ஆபத்தும் வருது. இதற்கெல்லாம் நீ பயப்படாதே. நான் இதுக்கெல்லாம் பயப்படுவேனா? என்ன பத்தி நான் கவலைப்படல. உன்னை ஏதாச்சும் செஞ்சுடுவானோன்னு யோசனையா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த ராசாவ லேசில விடப்படாது. அவன் என்ன படுக்கிற பாட்டுக்கு நானே அவன் கழுத்தை அப்படி பிடிச்சு ஐயோ அந்த வர்றானே ராசா, அந்த பாரு பயமா இருக்கானாலும் குமரா, உன் தைரியத்துல தான் நான் இருக்கேன்.
நீதான் வெப்பன். எங்க குமரா, என்னப்பா இது? எங்க ஓடிட்டு? ஐயோ பயமா இருக்க. சரிதான் வர்றானே, நான் ஒத்தையிலே சாக போறனா? குமரா, குமரா, ராஜா. ஐயோ, எங்க அவன்? யாரு? நம்ம உன்னோடு இருந்தான். எங்க அவன்? ஐயோ, அவனைத்தானே நானும் தேடுறேன். ஆமா, இல்லையா? அகப்பட்ட பயலே. என்னிடம் மாயாஜாலமா காட்டுகிறீர்கள்? இல்லையே. போயிட்டானா? வேடி பயல்கள் மறைந்து நின்று விளையாடுகிறான். வீரர்களானால் வெளியில் வரட்டும். சரி, இவர்களை வேறு விதத்தில் தண்டிக்க வேண்டும். குமரா, குமரா, ராசா போயிட்டாரு. வா குமரா. என்ன ஆளப்பா நீ பாட்டுல ஒளிஞ்சு தேவல. திடீர்னு போயிடுற, சபார்னு வந்துடுற. குமரா, அதாவது தைரியக்காரன் கூட சேர்ந்தா அது தானே வந்துடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு வந்துட்டுதே. இந்த பாரு, கத்தின்னு சொன்னா காத வழி ஓடிடுவேன் நான். அந்த ராசா இதா பெரிய கத்திய தூக்கிக்கிட்டு, சரிதான், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிய. என்ன எனக்கு தெரியலையா? வீரா, தந்தையின் வயிறு என தெரிந்தும் தக்க சமயத்தில் நமது ஆபத்தை உணர்த்திய ராஜகுமாரியை பார்க்க வேண்டும் என்று ஆவலா இருக்கிறது. அது நியாயம் தானே. நான் வேண்டாம் நான் சொல்றேன். இங்க மறைஞ்சிடு, அங்க போய் தோன்றிடு. சேச்சே, அங்கெல்லாம் அப்படி போகக்கூடாது. ஆஹா, அப்படியானா நீ ஒரு கிளி மாதிரி ஆயிட்டேனா? அது வேண்டாம், அது வேண்டாம். ஒரு மான் ரூபம் எடு. நீ வா, நான் சொல்றேன்.